أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن كان ذو عسرة فنظرة إلى ميسرة وأن تصدقوا خير لكم إن كنتم تعلمون واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. சூரத்துல் பக்ரா ஆயத்து நம்பர் 279 280. போன வாரமும் இதே ஆயத்து தான் போச்சு இல்லையா? இந்த வாரமும் இதே ஆயத்து தான். ஆமா, இதே ஆயத்து தான். பல விஷயங்கள் போன வாரம் நம்ம பேசணும், விடுபட்ட விஷயங்கள் இந்த வாரம் வருது. அடுத்த வாரம் 281வது ஆயத்து. அது குர்ஆனுடைய மிக பெரிய ஆயத்து. இப்ப நான் வச்சிருக்கிற இந்த குர்ஆன்ல கிட்டத்தட்ட 1.25 பேஜ், 1.5 பேஜ் வருது. 15 வரி குர்ஆன்ல 15 ஆயத்து வருது. இப்போ பெரிய ஆயத்து அடுத்த வாரம் பேசிக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த பெரிய ஆயத்துல என்ன மேட்டர் இருக்குன்னா, கடன் பத்தி உண்டான விஷயம்தான். கடனுடைய சட்டங்கள் பத்தி வருது. அதுக்கு முன்னாடி வட்டியை பேசிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது அது கூடாது, அதெல்லாம் வேணாம், விட்டுடுங்க, தௌபா செய்யுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்த குர்ஆன் வட்டியோட பேசும்போதே கடனை பத்தி ஒரு வார்த்தை, அல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தை இங்க கிராஸ் ஆகுது. அதுக்கப்புறம் 280வது ஆயத்து தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம், குர்ஆனில் இறங்கிய கடைசி ஆயத்து. வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். இதுதான் குர்ஆன்ல கடைசி ஆயத்து. இதுக்கப்புறம் குர்ஆனுடைய எந்த ஆயத்தும் இறங்கல. இந்த ஆயத்துக்கள்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த குர்ஆன்ல கூட ஒரு சின்ன பிழை இருக்கு பாருங்களேன். என்ன பிழையா? குர்ஆன்லயே பிழையா? என்ன பிரிண்டிங் மிஸ்டேக்குங்க. நம்பர் படிக்கிறேன், நீங்களே பிழை சொல்லுங்க. வசனம் 279 81 பிறகு 280 போட்டிருக்கு. பிரிண்டிங் மிஸ்டேக். நம்பர் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த 79 பேர் என்ன நம்பர் வரும்? அவ்வளவுதான் வரும். நான் 280வது தஃப்சீர் தான் நான் பண்றேன். 81 போட்டிருக்குது. சரி, 81 அப்புறம் கீழே 80 போட்டிருக்குது. நம்பர் சேஞ்ச் ஆயிருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. நம்பர் வரைக்கும் பார்த்து எழுத்து எண்ணி படியுங்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்பர் எண்ணி ஓதுங்கள் நம்ம இன்னைக்கு புதுசா சொல்லணும். அதை விடுங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆயத்துக்கள் கரெக்டாக தான் இருக்கு. நம்பர்ல மட்டும் சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கிறாங்க, அவ்வளவுதான், விடுங்க. பிரிண்டிங் மிஸ்டேக், வேற ஒன்றும் இல்லை. 81 போட்டிருக்கு, அப்புறம் அதுக்கடுத்து 80 போட்டிருக்கு. அடுத்து என்ன போட்டிருக்கு? இது 82 வந்துருச்சு, கரெக்டா வந்துருச்சு. ஆயத்து தர்ஜுமா என்ன அப்படின்னா, இந்த வட்டியோட ஏன் இந்த கடனை மேட்டரை கொண்டு நல்லா ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லிட்டு தர்ஜுமாக்குள்ள போறேன். பொதுவா வட்டிங்கிறதே கடன்ல இருந்து தானே வருது. கடனை கூட்டிட்டு தானே வட்டி வாங்குறாங்க. அதனால அல்லாஹ் என்ன சொல்றான்னா, வட்டியை ஒழிப்பதற்கு, வட்டியிலிருந்து தவிர்ந்திருப்பதற்கு உண்டான பல விஷயங்களை தீர்வுகளா நம்ம சொல்லலாம். அதுல ஒரு தீர்வு, பிரதானமான தீர்வு என்னன்னா, யாருக்கு நீங்க கடன் கொடுத்திருக்கீங்களோ, இது இந்த ஆயத்து முழுக்க முழுக்க மால்தாரர்களுக்கான ஆயத்து. அதாவது பணக்காரர்கள், அவங்க தான் கடன் கொடுக்கறாங்க, அவங்களுக்கான ஆயத்து. இந்த ஆயத்தை வச்சுட்டு கடன் வாங்கினவங்க இந்த ஆயத்தை மிஸ்யூஸ் பண்ணவும் கூடாது. ஏன்னா கடன் வாங்கினவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எது வரைக்கும் கடனை திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குமோ, கொடுத்தணும் இருக்குமோ, அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய உதவியும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாங்கும் போதே பிளான் பண்ணிடுறது, வரக்கூடாது. கடன் வாங்கும் போதே எப்படியாவது வாங்கிடணும், ஒரு 5 கிலோ வாங்கிடணும், அல்லது ஒரு 50,000 வாங்கிடணும், வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்க கடன் வாங்கினீங்கன்னா, இது நபி மொழி இது இல்லையா? அப்படி நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கடனை திருப்பி தரக்கூடிய சக்தியும் அல்லாஹ் தஆலா உங்கள்ட்ட இருந்து பிடிங்கிடுவான். அதாவது நீ கடன் வாங்கி நீ ஏழையா தான் கிடப்ப. ஏன்னா நீயத்தே ஹராபு. வாங்குறது எதுக்கு?
திருப்பி தரணுங்கிறது இல்ல. பித்தலாட்ட நியத்து. ஒன்னா நம்பர் பித்தலாட்டது இல்லையா? வாங்கும்போது திருப்பி தரக்கூடாது, வாங்கணும் செலவு பண்ணி என்னமா பண்ணிக்கணும். திருப்பி தரும் எண்ணமே இல்லாம ஒருத்தன் கடன் வாங்கினா அல்லாஹ் உதவி செய்யறதும் இல்ல. எதுவரை திருப்பி தர வேண்டும் என்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்குமோ அது வரைக்கும் அல்லாஹ் உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவன் பாவம் கஷ்டப்படுறான், திருப்பி கட்டணும்னு முயற்சி பண்றான், அல்லாஹ் உதவியும் இருக்கும் அப்படின்னு வந்திருக்குது. அவங்க கடன் வாங்கினவங்க இந்த ஆயத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஆயத்தை என்ன சொல்லப்படுது அப்படின்னா, கடன் கொடுத்தவங்க பத்தி சொல்லப்படுது. கடன் கொடுத்த மால்தார்களே, செல்வந்தர்களே, உங்களுக்கு ஒரு அட்வைஸ் அப்படின்னு. நீங்க யாருக்கு கடன் கொடுத்தீங்களோ தர்ஜுமா, அவங்க கஷ்டத்துல இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க. கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, உண்மையிலேயே சிரமப்படுறாங்க, வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்ல, டேட் வந்துச்சு தரணும் தான், தர முடியல. அப்ப நீங்க கொஞ்சம் இலா மைசரா, கொஞ்சம் மேடு ஏறட்டுமே, பிக்கப் ஆகட்டுமே, கொஞ்சம் இலகு வரும் வரை கொஞ்சம் எனக்கு ஒரு அவகாசம் கொடுங்க, ஒரு அட்ஜஸ்ட் பண்ண. என்னப்பா 1ஆம் தேதி தர்றேன்னு சொன்னேன், இல்லைங்க நான் 8ஆம் தேதி, சரி சரி சீக்கிரம் கொடு அப்படின்னு கொஞ்சம் ஒரு டைம் கொடுங்க, ஒரு முகலத், ஒரு சிறு அவகாசம் கொடுங்க. 8ஆம் தேதி தரேன்னு சொன்ன தரல, இல்ல 10ஆம் தேதி கொடுத்துட்றேன், சரி கொடுப்பா சீக்கிரம். ஏன்னா நீங்க இருக்கப்பட்டவங்க, உங்களுக்கு அந்த கடனை வாங்கிதான் நீங்க வாழணும்னு இல்ல, நீங்க செல்வந்தர் கொடுத்துருக்கீங்க, எனவே நீங்க அப்படி பண்ணுங்க. குர்ஆன் ஒரு படி மேல ஏறி இன்னொரு படி மேல பணக்காரர்களுக்கு சொல்லுது. நீங்க கொடுத்தவங்க தனியா பாக்குறீங்க, இவன் இன்னும் 10ஆம் தேதி தரமாட்டான், வாங்கினவன் 8ஆம் தேதி தரேங்கிறான், முடியாது. 10ஆம் தேதி சொன்ன அதுவுமே இவனால என்னது இருந்தாலும் தரேங்கிறான். எனவே குர்ஆன் தனிப்பட்ட முறையில மால்தார்களுக்கான தர்கீப், ஆர்வம் முட்டுது. மனசுல நியத் பண்ணி அவன்கிட்ட போய் சொல்லிருங்க, சரிப்பா சதகா வச்சுக்கோ அப்படின்னு கூட சொல்லிருங்க, மன்னிச்சு கூட விட்டுடுங்க. உண்மையிலே ஏழையா இருந்தான், உண்மையிலே அவன் ஏழையா இருந்தா அவனுடைய எண்ணம் வாங்கி ஏமாத்தணுங்கிறது இல்ல, அவன் முயற்சி செஞ்சான், வாங்கி ஹராத்துல அழிவுல போட்டான்னா விடக்கூடாது, அது வேற. வாங்கி வீணா வியாபாரம் செஞ்சான், நியாயமா செஞ்சான், போராடினா, முயற்சி பண்ண, என்னமோ ஏதோ நஷ்டம் ஆயிடுச்சு அவனுக்கு, கொஞ்சம் முடியல அப்படின்னா நீங்க அப்படி சதகா நியத் பண்றனாலும் பண்ணிக்கீங்க, தர்மமாக தந்து விட்டால் ஹைருல்லக்கும், உங்களுக்கு ஹைரு தானே அது. ஏன்னா உங்களுக்கு அந்த சதகாவை ஆக்கிடுறதுல உங்களுக்கு என்ன இல்ல, கொடுத்தவங்களுக்கு பணக்காரங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. நீங்க கோடிகள் வச்சிருக்கீங்க, ஒரு 5000மோ 10,000மோ அது என்னவோ நீங்க சதகாவா ஆக்கிட்டீங்க, ஹைருல்லக்கும், அது உங்களுக்கு ஹைரு தானே. இன்குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிபவர்களாக இருந்தால் நீங்க சதகா கூட பண்ணிருங்க. குர்ஆன் 2 வார்த்தை சொல்லுது. ஒண்ணு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, பிடிச்சி கழுத்து பிடிச்சி நெரிச்சு அன்னைக்கே கொடு அப்படின்னு சொல்லி அவன் இது பண்ண கொஞ்சம் டைமும் கொடுங்க. அதே போல ரொம்ப முடியாம இருந்தான்னா, அவனால கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சா நீங்க என்ன செய்யுங்க, சதகாவுடைய நியத்து கூட நீங்க பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுது. இங்க ஒரு மசாயில் சொல்லிட்டு சில விஷயங்களை நம்ம பேசலாம். ஒரு மசாயில் நம்ம எல்லாத்துக்குமே தேவையான ஒரு மசாயில் அது. பலருக்கும் நிறைய கேள்வி இதே மாதிரி ரிலேட்டிவ் கேள்வி என்று நிறைய பேர் கேட்கறாங்க. நீங்களும் பல இடத்துல இந்த கேள்வி உங்களுக்கு வந்திருக்கலாம். நீங்க ஒருத்தருக்கு கடன் கொடுத்தீங்க, 10,000 20,000 என்னமோ கொடுத்தீங்கன்னு வைங்க. கடன் வாங்கின ஒரு வருஷம் ஆகி 2 வருஷம் ஆகி திருப்பி தரல, அவரால தர முடியாத சூழ்நிலை அவர் இருக்கிறார். இப்போ நமக்கு தெரியுது, இன்னும் 2 வருஷம் ஆகுமா 1 வருஷம் ஆகுமா தெரியல, இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா வாய்ப்பு இல்லைன்னு தெரியுது. அப்ப நம்ம என்ன நினைப்போம், என்ன மசாயில் கேட்போம் தெரியுமா, ஹஜ்ரத் அந்த காசை நாங்க ஜக்காத் நியத் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்போம். நம்ம பணக்காரங்க அப்படிங்கறதுனால நமக்கு ஜக்காத் இருக்கும், வருஷம் கண்டா நம்ம இவ்வளவு தரணும்னு இருக்கும்ல, நம்ம ஜக்காத்தை அதை நியத் பண்ணி கழிச்சுக்கவா அப்படின்னு கூட கேட்போங்க. இப்ப இதோடைய ஷரியத்துடைய வழிகாட்டுதல் என்ன அப்படின்னா, ஜக்காத்துங்கிறது இஸ்லாத்துடைய 5 கடமைகள்ல ஃபர்துகள்ல வருதா, சுன்னத்துல வருதா? ஃபர்துல வருது. ஃபர்து அப்படிங்கறதுனால ஒரு இபாதத் அப்படிங்கறதுனால தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் அந்த 5 கடமைகள் வருது இல்லையா. எனவே நியத்து ஷர்த்து, நியத்து இல்லாம ஜக்காத் இல்ல. நீங்க 4 ரக்காத் தொழுது முடிச்சுட்டு வெளியே போகும்போது லுஹர் தொழுகை நியத்து பண்ணுவீங்களா, இந்த தொழுகைக்கு முன்னாடியே நியத்து பண்ணி தக்பீர் கட்டுவீங்களா? சொல்லுங்க மக்களே. நியத் ஃபர்ஸ்ட் பண்ணுவீங்க. அந்நியத்து அஸ்பகு மினல் அமல், அமல் செய்யறதுக்கு முன்னாடி நியத் பண்ணுவோம், அப்புறம் தான் தொழுவே செய்வோம். அது போல நீங்க
எந்த தொகையை கொடுத்தீங்களோ 2 வருஷத்துக்கு முன்னாடி 20,000 ரூபாயோ 1,00,000 ரூபாயோ கொடுத்தீங்க இல்லையா, அது என்னன்னு நியத்து பண்ணி தான் கொடுத்தீங்க. அப்ப கொடுக்கும்போது அன்னைக்கு கடன் தான் கொடுத்தீங்க. அத வாங்கி அவ சாப்பிட்டு முடிச்சு 2 வருஷம் ஆச்சு. ஏப்ப விட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? 2 வருஷம் ஆச்சு. இப்ப நான் அதை ஜக்காத்தா நியத் பண்ண முடியுமானா, இது எப்படின்னா, நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4 ரக்காத் தொழுதுட்டு அதை இன்னைக்கு நான் வந்து இஷாவா வச்சுக்கவான்னு கேட்கற மாதிரி இது. இப்ப சொல்லுங்க, கூடுமா கூடாது? அப்படி நியத் பண்றது கூடாது இல்லையா? கூடாது. அப்ப இதுவும் கூடாது. வழியே இல்லையா? அவன் தான் தரவே மாட்டேங்கிறான். எனக்கும் நான் செல்வந்தர் தான், ஆனா டைட்ல இருக்கேன். நானுமே வந்து செல்வந்தர் தான், அது ஓகே. அவன் கிட்ட 5,000 ரூபாய் வாங்கியிருக்கான், கடனா தான் வாங்கினா 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப 2 வருஷம் ஆயிருச்சு, நியத்தும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. சரியத்து இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க. தீர்வு சொல்லுங்க அஜராத். ஒரு தீர்வு இருக்கு. அது என்னன்னா, இந்த வருஷம் நமக்கு ஜக்காத் இருக்கா இல்லையா? எவ்வளவு? ஒரு 5,000 ரூபாய் 10 நமக்கு ஜக்காத் கடமை. அந்த காசு எடுத்துக்க வேண்டியது, ஜக்காத்து நியத்தும் பண்ணிட வேண்டியது. நேரா அவன்கிட்ட போக வேண்டியது. யாரு? கடவானால்கிட்ட. ஜெயித் அவர் பேரு இல்லையா? ஜெயித் கிட்ட போக வேண்டியது. ஜெயிதே, இந்தாப்பா இந்த 5,000 ரூபாய். என்ன ஐயா திடீர்னு தரீங்க? வைப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட வேண்டியது. அந்த மஜ்லிஸ்ல கொடுத்தாச்சு. என்ன நியத் பண்ணி கொடுத்தோம்? ஜக்காத்து நியத் பண்ணி கொடுத்துட வேண்டியது. அடுத்த மஜ்லிஸ்ல வந்து, அடுத்த அமர்வில், மஜ்லிஸ்ல அடுத்த அமர்வுல வந்து, நீ எனக்கு தரணும்ல, அதை கொடு அப்படின்னு நீங்க குடிச்சு வாங்கிக்கீங்க. அப்பவே கொடுத்து அப்பவே வாங்க கூடாது. குடிச்சிட்டு ஒரு டீ சாப்பிட்டு வரேன்ட்டு போயிட்டு, ஒரு டீ சாப்பிட்டு வந்து வீட்டுக்கு வந்து, அஸ்ஸலாமு அலைக்கும் ஜெயிதே, சொல்லுங்க என்ன திரும்பி வந்துருக்கீங்க? இல்லப்பா நீ எனக்கு ஒரு 5,000 தரணும் தெரியுமா, கொடு. இப்ப அதுதானே ஃபர்ஸ்ட் கொடுத்தோம்? இல்ல இல்ல, அது வந்து ஜக்காத்தா கொடுத்துட்டோம், முடிச்சிட்டோம். வெளியே போயிட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஒரு டீ சாப்பிட எவ்வளவு நேரம் ஆகும்? 5 நிமிஷம் ஆகுமா? 5 நிமிஷம் ஒரு டீ சாப்பிட்டுட்டு வந்து வாங்கிக்கலாம். அது இதுக்கு அனுமதி இருக்கு. இது ஏன்னா நம்ம நியத்து கொடுத்ததும் ஜக்காத்துல கொடுத்தோம், வசூல் பண்ணும்போது என்ன வசூல் பண்ணிட்டோம்? நம்முடைய பழைய 2 வருஷம் முன்னால கொடுத்த கடனா வசூல் பண்ணிக்கிட்டோம். அப்படிதான் வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி வேணா நம்ம பண்ணிக்கலாம். இப்பதான் பல பேர்த்துக்கு சந்தோஷமே வருது. முகமேலாம் மலர்ச்சி அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு மசலாம் இந்த ஜக்காத்துல, இந்த கடன் மேட்டர்ல ஜக்காத்தோட நியத்துங்கிற மேட்டர்ல ஒன்று சொல்றேன் கேளுங்க. ஜக்காத்து காசை எடுத்துக்கிட்டீங்க, 5,000 ரூபாய் கட்டி எடுத்துக்கிட்டீங்க. இப்போ இதை நீங்க ஒருத்தருக்கு வேலைக்கு கொடுக்க போறீங்க. என்ன நியத்தை எடுத்துட்டு போறீங்க? ஜக்காத்தை நியத்தை எடுத்து போறீங்க. இப்போ இந்த நியத்து எப்பக்குள்ள கடைசி, நியத்துடைய கடைசி நேரம் என்ன, எப்பக்குள்ள நியத் செய்யலாம் அப்படின்னு ஒரு டைம் இருக்கு. அந்த டைமையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஏன்னா திடீர்னு நம்மகிட்ட ரோட்ல போயிட்டு இருப்போம், பை 500 ஒரு 500 ரூபாய் தான் கொடுங்க பை, ஹாஸ்பிட்டல் ஜாலக்கும் ஒரு எமர்ஜென்சி, டக்குன்னு அப்பெல்லாம் அவங்க ஜக்காத்து லாபம் வராது. டக்குன்னு இந்தாப்பா அப்படியே எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஜக்காத்தா டக்குன்னு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நாம கணக்குல பின்னாடி போய் வீட்டுல போய் ஜக்காத்தை என்ன கொடுத்துக்கணும் எழுதிக்கலாம். பட் நியத்தை எப்ப செய்யணும்னா, அவர் வாங்கி அவர் கையில் வச்சிருக்கிறாரு அது வரைக்கும் செஞ்சுக்கலாம். ரோட்ல போறீங்க, டக்குன்னு ஒருத்தர் ஒரு 1,000 ரூபாய் இருந்தா கைமாத்த கொண்டு போய் அர்ஜென்ட் பாய் அப்படிங்கிறாரு, இந்தாப்பா 1,000 ரூபாய் அப்படின்னு கொடுத்துட்டீங்க. கொடுக்கும் போதும் நியத்து வரல, அவர் கைக்கு போயிருச்சு, கையில வாங்கிட்டாரு, வச்சிருக்கிறாரு, கையில வச்சிருக்கிறாரு. இன்னும் அத அவரு பாக்கெட்டுக்குள்ள எல்லாம் வேற அமௌண்ட் இருக்கும்ல, அதோட மிக்ஸ் பண்ணல, வச்சிருக்கிறாரு. 1,000 ரூபாய் கையில வச்சிருக்கிறாரு, பேசிட்டு இருக்கிறாரு. இந்த பேசிட்டு இருக்கிற போது வரைக்கும் நியத் பண்ணலாம். அவர் வாங்கி பாக்கெட் வச்சு 2 ஸ்டெப் நவுந்து போயிட்டாரு, நீங்க இப்படி போயிட்டீங்க, நீங்க கிழக்க போயிட்டீங்க, அவரு மேக்க போயிட்டாருன்னா, அதுக்கப்புறம் அடடா கடனா கொடுத்தமே, இது ஜக்காத்தை நியத் பண்ணிக்கலாமான்னா முடியாது. வாங்குபவருடைய கையில இருக்கும் வரை, மிக்ஸ் ஆகாம கையில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் வந்தா ஜக்காத்தை நியத் பண்ணிக்கிட்டா அது ஜக்காத்தா மாறிடும். அதுக்கப்புறம் வந்து 1,000 ரூபாய் கொடுக்குறேன்னு வராரு, என்ன கழிச்சு, அன்னைக்கு கொடுத்தீங்களா பாய் 1,000 ரூபாய், இந்தாங்க பாய் வச்சுக்கப்பா அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், அப்படி சொல்லிட்டு கூட போலாம். ஆனா நியத்துடைய கடைசி, ஜக்காத்துடைய விஷயத்தில் நியத்துடைய கடைசி நேரம் என்ன? வாங்குபவர் தன் கையில வாங்கி வச்சிருக்கிறார், அது வரைக்கும். எந்திரிச்சு போயிட்டாலோ அல்லது சபை கலைஞ்சிட்டாலோ அப்ப என்னவாயிரும், அதுக்கப்புறம் நியத்து செய்ய முடியாது. அதுதான் கடைசி, நியத்துடைய கடைசி நேரம். ஓகே, இப்ப இந்த ஆயத்துடைய தப்சீருக்கு போலாம். ஃபிக்ஹ் மசாயில் ஒரு அப்படியே சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு. இந்த ஆயத்துடைய தப்சீர் என்ன? தப்சீர் தான் சொல்லிய தர்ஜுமா சொல்லிட்டோமே. 2 விஷயத்தால ஆப்ஷன் கொடுக்குறான். என்னன்னா, செல்வந்தரா நீங்க இருக்கீங்க, ஏழையா இருக்கிறார் அவரு, கடன் தர முடியலன்னா அவகாசம் கொடுங்க,
நீங்க நல்ல இருக்கப்பட்டவங்களா இருக்கா சதக்கா கூட பண்ணுங்க. ரெண்டுமே அல்லாஹ் சொல்றான். ஒன்னு டைம் கொடுங்க, அல்லது சதக்காவாவும் நியத் பண்ணிக்கங்க. 1ஆம் தேதி தரணும், 10ஆம் தேதி டைம் கொடுங்க, சதக்காவாவும் பண்ணிக்கங்க. ரெண்டுமே திருப்பி திருப்பி வருது. இப்போ இது அல்லாஹ்வின் பொறுத்து ஆர்வம் மூட்டுதலா இல்லையா? அல்லாஹ் ஊக்குவிக்கிறான். என்ன ஊக்குவிக்கிறான்? விட்டு கொடுப்பா, விட்டு பிடிப்பா அப்படிங்கிற அல்லாஹ் ஊக்குவிக்கிறான். இதை யார் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுட்டா? நபி அவங்க புரிஞ்சுட்டாங்க. முதல்ல இதை புரிஞ்சுட்டாங்க. ஆஹா, பணக்காரர்கள் இந்த உம்மத்துல கடன் கொடுத்துட்டு தேவைப்பட்டா ஏழையா இருந்தா, இருக்கப்பட்டா இல்லாதவங்களா இருந்தா, இல்லாதப்பட்டவங்களும் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு நல்லா ஊக்குவிக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டு, இது குறித்துண்டான பல நபி மொழிகளை, ஹதீஸுகளை, பல செய்திகளை பல ரூபங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சஹாபாக்களுக்கு, எக்ஸ்ட்ரா ஆர்வமூட்டுவதற்காக வேண்டி. இந்த ஆயத்துக்கு அந்த ஹதீஸுகள்லாம் என்னவா இருக்கு? விரிவுரையா அமைஞ்சிருக்கு. அது என்ன ஹதீஸ்ன்னு பாத்திரலாமா? இப்போ ஒவ்வொரு ஹதீஸா பாத்திரலாம். ஹதீஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு வந்துட்டேன். வார்த்தைகளை முன்ன பின்ன மாற்றி சொல்லிட்டா சிரமமேன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டே வந்துட்டேன். அஸ்ஸாத் இப்னு ஜுராரா ஒரு சஹாபி பேர். அவர் சொல்றாரு, நபி அவங்க சொன்னாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் வருது. யாருக்கேனும் தர்ஜுமாவே படிக்கிறேன், உங்களுக்கு தர்ஜுமா ஹதீஸ் தர்ஜுமா உங்களுக்கு புரிஞ்சிடும். யாருக்கேனும் மறுமை நாளில் நிழல்களே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் ஒருவருக்கு நிழல் தர வேண்டும் என்று, அதன் மூலம் சந்தோஷம் அடைய வேண்டும் என்றும் அவர் ஆசைப்பட்டால், அப்படியெல்லாம் ஒரு ஆசை இருக்கு, எனக்கு நிழல் வேணும். மறுமை நாள்ல நிழல் இருக்காது, மறுமை நாள் ஃபுல்லா அந்த ஒரு அமளி துமளிகள் நிறைந்த மறுமை நாளில் அப்படிதான் நான் சொல்றாங்க. ஆசைப்பட்டா அவர் கடன் கொடுத்ததற்கு பிறகு இல்லாதவர் கடனை அடைக்க தடுமாறுகிற போது கொஞ்சம் டைம் கொடுக்கட்டும் அப்படின்னு. இப்ப டைம் கொடுப்பதனால இந்த ஒரு நன்மை செஞ்சதுனால மறுமை நாள் அல்லாஹு தஆலா அவரை அந்த நிழல்கள் இல்லாத நாள் நல்லா தங்க வைப்பான். நிழல் அல்லாஹ் கொடுப்பான். ஆக்கிரத்துல நிழல் இருப்பாரு. அவுல் யலா அன்ஹு, அல்லது மன்னிச்சிடட்டும். மன்னிச்சிட்டாலுமே இந்த ஒரு என்ன இருக்கு, இது கிடைக்கும். ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் என்னமோ கொடுத்தீங்க, தர முடியும், டைம் கொடுக்குறீங்க. சரிப்பா அடுத்த மாசம் கரெக்டா கொடுத்துரு, டைம் கொடுக்குறீங்க. இது இந்த வீட்டு வாடகை விஷயத்திலயுமே அடக்கம் இல்லையா? வாடகை தானே தினசரி ஒரு இதுல வருது. அது மாசம் ஆனா 5000 ரூபாய் 8000 ரூபாய் வாடகை தர வேண்டி இருக்கு இல்லையா? அதுலயுமே வீட்டு ஓனர்களுமே கூட ஓரிரு நாள் 3 நாள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற சொல்லி ஊக்குவிக்கிற ஹதீஸாவே நம்ம இதை எடுத்துக்கலாம். மறுமை நாள் இதை இது ஏழைகள் வச்சுட்டு பேசக்கூடாது. ஹதீஸ் இருக்கு, ஏன் இப்ப வாடகை கேட்கற, 10 நாள் டைம் கொடு அப்படின்னு அவர் பேன் பண்ணக்கூடாது. அவருக்கு ஓனர் கொடுத்து வீட்டுக்கு கொடுத்து வாடகை வாங்குறது தான். நீ பேன் பண்ண அந்த இடத்துல ஏழைகளுக்கான ஹதீஸ்கள் இது. ஏழைகள் என்ன யோசிக்கணும்னா சீக்கிரம் தரணும் தான் யோசிக்கணும், கரெக்டா தரணும் தான் யோசிக்கணும். ஹதீஸ் 2, சுலைமான் இப்னு புரைதா அப்படின்னு ஒரு நபர் அவருடைய தந்தையிட்ட அறிவிக்கிறார். அவருடைய தந்தை சஹாபி, புரைதா அப்படிங்கிற ஒரு தந்தை பேர். அப்பா கிட்டே அந்த ஹதீஸை கேட்டுக்கிறார். இவரு மகன் தாபிஇ. அவர் சொல்றாரு, எங்க அப்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல கேட்டிருக்கிறாங்க. அது என்னன்னு சொன்னா, ஒரு மனிதர் கடன் கொடுத்தார், வாங்கின ஒரு ஏழை உரிய தேதி தர முடியல, முஅசிர் அதாவது கஷ்டத்துல இருக்கிறார். அப்ப இவரு டைம் தரார். சரிப்பா இப்ப முடியலங்கிற, ஒரு 4 நாள் கழிச்சு கொடு, அல்லது 5 நாள் கழிச்சு கொடு, ஒரு டைம், ஒரு வாரம், ஒரு மாசம், அது அவங்களுக்குள்ள உள்ள ஒரு பாண்டிங் நடக்குது. அப்படி கொடுத்தா மறுமை நாள்ல தான் நிழல் கிடைக்கும்னு ஹதீஸ் பார்த்தோம். நபி இந்த ஹதீஸ் என்ன சொன்னாங்கன்னா, புரைதாட சொன்னாங்க, புரைதா இந்த மாதிரி கொடுத்தா எத்தனை நாள் அவர் அவகாசம் தந்தாரோ, 3 நாள் 10 நாள் தந்தாரோ, அத்தனை நாளும் அந்த ரூபாய்கள் சதகா செஞ்சதுடைய நன்மையும் அல்லாஹ் கொடுப்பான். இது ரொம்ப பெரிய விஷயம். என்னன்னா 1 லட்சம் கொடுத்தாரு, திருப்பி தரணும் 10ஆம் தேதி, 20ஆம் தேதி தந்துடுறேங்க அப்படிங்கிறாரு. 20ஆம் தேதி தந்துட்டாரு. 20ஆம் தேதி தந்துறேன்னு சொன்னா தந்துட்டாரு. இவர் 10ஆம் தேதி வசூல் பண்ண வேண்டியது போய் நின்றாரு. 20ஆம் தேதி உடனே சரின்ட்டாரு. 10 நாள் கழிச்சுதான் வாங்கினாரு. பட் என்ன லாபம்னா 10 நாள் எவ்வளவு சதகா பண்ணிருக்கிறாரு? எத்தனை லட்சங்க? 10 லட்சம்.
ஏன்னா அவர் சலுகை தந்த பிகுல்லி யௌமின் மிஸ்லஹு சதகத்துன், ஒவ்வொரு நாளுக்கும் அவர் கொடுத்த தொகை அளவுக்கு அவருக்கு என்ன செய்யப்படும், சதகாவும் தரப்படும், சதகாவுடைய சவாப் தரப்படும் அப்படின்னு சொல்லி ஹதீஸ் வருது. புரேதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சில நேரங்களில் இவருடைய இஹ்லாஸை பொறுத்து அல்லாஹ் சில நேரத்துல ஒவ்வொரு நாளுக்கும் 2 மடங்கு சதகாவுடைய சவாபுமே அல்லாஹ் கொடுப்பான். மிஸ்லாஹு மிஸ்லானி 2 நாள், அப்ப 2 சதகா. அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் தரணும் 10ஆம் தேதி, 20ஆம் தேதி தான் தந்தாரு, 10 நாள் டைம் கொடுத்திருக்காரு. எத்தனை லட்சம் சதகா பண்ண கூலி கிடைக்கும்? 20 லட்சம் கிடைக்கும். இந்த மாதிரியான நிறைய ஹதீஸ்கள் இருக்கு. இதெல்லாம் சஹாபாக்கள் கேட்டுட்டு அவங்க வாழ்க்கையில் எப்படிலாம் நடந்திருக்காங்கன்னு சில சம்பவங்களுமே கூட தஃப்சீர்கள்ல வருது. அபூ கதாதா ஒரு சஹாபி பேரு, அவர் ஒருத்தருக்கு கடன் கொடுத்திருந்தாரு. கடனை வசூல் பண்றதுக்கு போனாரு. போன ஆளா காணோம். மறைஞ்சு ஒளிஞ்சுக்கிட்டாரு. இருக்காரா? இல்லைங்க, வெளியே போயிருக்காரு. சொல்லலாம் இல்லையா? வெளியே போயிருக்காரு. எங்க இருக்காரு? உள்ள இருக்காரு. சொல்றது என்ன? வெளியே போயிருக்காரு, ஒழிஞ்சுக்கிட்டாரு. வெளியே போயிருக்காரா? எப்ப வருவாரு? தெரியலைங்க. தெரியல. என்ன சொல்லிட்டு போனாரு? ஞாபகம் இல்லைங்க. தெரியல, சொன்னது என்ன ஞாபகமும் இல்லை, எல்லாமே அடிச்சு விட்டுறாரு. அபூ கதாதா என்ன பண்ணா, அப்படியா சரின்ட்டு போயிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. 2-3 நாள் கழிச்சு திருப்பி, சரி நம்ம அமௌண்ட் தானே கொடுத்துருக்கோம், டேட் வச்சு தரலைங்கிறாப்புல, சரி போய் பாப்பா இருக்காரான்ட்டு போனா மறுபடியும் ஒழிஞ்சுக்கிட்டாரு. அவரு சஹாபி தான் போறாரு, அவர் ஒழிஞ்சுக்கிட்டாரு. அவரு தான் ஒழிஞ்சாரே தவிர வீட்டுல இருந்து விளையாண்டுட்டே வந்து சின்ன பையன் வெளியே வந்துட்டான். வீட்டுல விளையாண்டு பையன் சபியுன், சின்ன பையன் வெளியே வந்துட்டான். கண்ணே இங்க வா, அப்பா எங்க? உள்ள இருக்காரு. சில நேரத்துல குழந்தைங்க எப்படி சொல்லலாம், வெளியே போயிருக்கேன்னு சொல்ல சொன்னாருன்னு சொல்லும். அப்பா எங்க இருக்காரு? உள்ள இருக்காரு. வெளியே போயிருக்கேன்னு அதுக்கு தெரியல, போய் பேசுறது ட்ரைனிங் கொடுக்குறாரு நம்மள. வெளியே போயிருக்கேன்னு சொல்லு, வெளியே போயிருக்கேன்னு சொல்ல சொன்னாரு, ஆனா உள்ளதா இருக்காரா? ஆமா உள்ளதா இருக்காரு. அப்படி குழந்தைங்க வெள்ளத்தையே சொல்லிடும். இந்த குழந்தைய போட்டு விட்டுருச்சு. என்ன போட்டு விட்டுச்சு? அபூ கதாதாட்ட எங்க இருக்காருன்னு கேட்க, உள்ள இருக்காரா? ஆமா. ரோஃபில் பைத்தி குல ஹசீரத்தன், கறி கொஞ்சோண்டு வாங்கிட்டு வந்து நல்ல சின்ன பீஸா வெட்டி சூப் வச்சு குடிச்சிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிச்சு. ஹசீரத்தன்னா கறியை வாங்கிட்டு வந்து கைமா மாதிரி நல்லா போட்டு உப்பு, அது தப்சீல் எடுத்து என்ன விளக்கான ஹசீரத்துங்கிற ஃபுட் இங்க எப்படி சமைக்கிறாங்கன்னு டிஷ் தேடி பார்த்து, அது அரபுகள் உணவுகள் எடுத்து தேடி பார்த்தேன். அதுல என்ன போட்டிருக்குன்னா, கறியை வாங்கிட்டு வந்து நல்லா சின்ன பீஸா வெட்டி உப்பு போட்டிருக்கு, உப்பு இன்னும் அது மசாலா இதெல்லாம் போட்டு சூப் செஞ்சு குடிக்கிறது. குளிர்காலமாட்டு இருக்கு, சூப் குடிச்சிருக்காரு. குழந்தை எல்லாம் சொல்லிருச்சு. உடனே இது வெளியே நின்றுகிட்டு, யா புலான் தம்பி வெளியே வாப்பா, சூப் குடிக்கிற தம்பி கொஞ்சம் வெளியே வா அப்படின்னு வெளியே வந்துட்டாரு. கேட்டாரு, ஏன் ஒழிஞ்சுக்கிட்ட? அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு கேட்க, ஏன் ஒழிஞ்சுக்கிட்ட? அவர் சொன்னாரு, உண்மையிலே டைட்டா இருக்கு. உண்மையா அவர் கஷ்டத்துல இருந்தாரு. கஷ்டத்தை கை சாப்பிடக்கூடாதா என்ன? இந்த சஹாபியும் யோசிக்கிறாரு, உள்ள இவன் கறி சூப் வச்சேன்னு பையன் சொல்றான், ஆனா கஷ்டமா இருக்கேன்னு சொல்றான், முஸ்லிம். அதனால கேட்டாரு, அல்லாஹு இன்னக முஅஸிர், அல்லாஹ் மேல சத்தியமா சொல்லு, உண்மையில கஷ்டமா இருக்கியா நீ? கஷ்டத்தா இருக்கியா நீ? அப்படிங்கும்போது அவர் சொன்னார், நஅம், ஆமா ஃபுல் டைட்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே பகா அபூ கதாதா, அபூ கதாதா அழுதாங்க. அங்கிருந்து கொஞ்சம், அதாவது கண்ணீர் வடித்தார்கள்னு தர்ஜுமா செய்யலாம். அழுதுட்டு சொன்னாங்களாம், நீ உண்மையிலே கஷ்டமா இருக்கேன்னா எனக்கு ஒரு ஹதீஸ் ஞாபகம் வருது. நபி அவங்க சொல்லியிருக்காங்க, நான் கேட்டிருக்கேன். எந்த ஒரு நபர் ஒரு மனிதருக்கு, ஏழையா இருக்கிற மனிதருக்கு கடனை டைம் அவகாசம் கொடுப்பாரோ அல்லது முழுசா தள்ளுபடி செஞ்சிருவாரோ, அரிசியுடைய நிழல் கூட கிடைக்கும் மறுமை நாள்ல நபி எங்களுக்கு சொன்னாங்க. அதனால மன்னிச்சுட்டேன் அப்படின்ட்டு போயிடுவார். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல வருது. சஹாபாக்கள் இப்படி எல்லாம் அந்த அந்த ஹதீஸ் படி எல்லாம் அவங்க ஆர்வப்பட்டு இது அமல் செஞ்சிருக்கிறாங்கன்னு தெரியுது. ஹுதைஃபான்னு ஒரு சஹாபி, அவங்க இந்த கடன் கொடுத்த செல்வந்தர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா,
அவங்களுடைய விஷயமா மறுமை நாள்ல அல்லாஹ் எப்படி நடந்துக்குவான் அப்படி, கடன் கொடுத்துட்டு ஏழை தரல, அது எப்படி எல்லாம் நடந்துக்குவான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை, சம்பவத்தை, மறுமை நாள் நடக்க போற ஒரு செய்தியை நபி சொல்ல ஹுதைஃபா சொல்றாங்க. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை சொன்னாங்க, சஹாபாக்களை குறைச்சு பேசும்போது சொன்னாங்க, மறுமை நாள்ல அல்லாஹு தஆலா முன்னாடி ஒரு அடியார் வந்து இருப்பான். ஒன்னொன்னா தானே போறோம், வரிசை லைன்ல வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அடியார் வருகிறார். அந்த அடியார்ட்ட அல்லாஹ் கேட்கறான், மாதா அமில் தல்லி ஃபித் துன்யா, எனக்காக நீ உலகத்துல வாழ்ந்திய, எனக்காக என்ன நீ இபாதத் செஞ்ச, என்ன அமல் செஞ்ச அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த மனிதர் சொல்வாராம், செல்வந்தர் தான், ஆனா சொல்வாராம், அல்லாஹுவே யா ரப்பி, ஒரு கடுகின் அளவு கூட நான் அமல் செய்யலையே. மா அமில் துலக்க யா ரப்பாஹு மிஸ்கால தர்ரத்தின் ஃபித் துன்யா அர்ஜூக பிஹா, நான் உங்ககிட்ட சொல்லி காட்டுற மாதிரி, ஆதரவு வைக்கிற மாதிரி, இதுதான் செஞ்சேன்னு சொல்ற மாதிரி ஒண்ணுமே செய்யலையே, ஒண்ணுமே செய்யலையே, ஒண்ணுமே செய்யலையே, 3 முறை சொல்லுவாராம். ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு அல்லாஹ் தஆலா அவருக்கு ஒரு ஞாபகத்தை போடுவானா, அவர் செஞ்ச துன்யால செஞ்ச அவர் ஞாபகத்தை 3 முறை சொல்லிட்டு சொல்லுவாராம். ஆனா அல்லாஹ், யா அல்லாஹ் நான் ஒண்ணு செஞ்சேன், அது வேணா ஞாபகம் இருக்கு, சொல்லுட்டா? சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி. படிச்சியா? இல்ல ஞாபகம் வரல. நல்லா சொல்லு. இல்ல ஞாபகம் வரல. ஞாபகம் இல்லை. திடீர்னு அந்த பையன் அஜரத் ஞாபகம் வந்துட்டு, சொல்லிட்டா? சரி சொல்லு அப்படிங்கிற மாதிரி. 3 முறைக்கு தெரியாது, 4ஆம் ஞாபகம் வந்துடும். அந்த மாதிரி ஞாபகம் வந்துருச்சு. என்னப்பா ஞாபகம் வந்துருச்சு சொல்லுப்பா. அவன் சொன்னா, நான் நிறைய காசு வச்சிருந்தேன், அதுல ஏகப்பட்ட சொத்து என்று இருந்துச்சு. பௌதலம்மாளின் உபரியான செல்வத்தை, அதிகப்படியான மிக மிஞ்சிய என் செல்வத்திலிருந்து நான் வந்து என்ன செஞ்சேன்னு சொன்னா, நான் வந்து மக்களுக்கு கொடுத்தேன். அதுல குறிப்பா நான் பிசினஸ் பண்ணேன். அப்ப வந்து பிசினஸ்ல பண்ணும்போது கொஞ்சம் விட்டு 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 பிடிச்சுதான் நான் பண்ணேன். கொஞ்சம் சலுகைலாம் காட்டினேன். அதுலயும் குறிப்பா யாராவது இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்பட்டானா சில நேரத்துல அவங்களுக்கு ரொம்ப டைமுமே கொடுத்தேன். அவங்களுக்கு நான் இலகுவை ஒரு லேஸ் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவானா, நீயே அவ்வளோ லேஸ் பண்ணிருக்கேன்னா நானும் உன் பிரச்சனை லேஸ் பண்ணிடுறேன்ப்பா. இலகு இவை நீ ஏற்படுத்தி தந்ததால் நானும் அதை விட அதிகம் இலகு ஏற்படுத்தி தருபவன். சொர்க்கம் போ அப்படின்னு ஊதுகூலில் ஜன்னா, சொர்க்கம் போ அப்படின்னு நல்லா சொல்லிடுவான். புகாரி முஸ்லீம்ல எல்லாம் இந்த ரிவாயத்து வருது. அவர் சொர்க்கம் போயிருவார். இது என்ன ஹைலைட்னா, விசாரணையில ஒண்ணுமே இல்லை, எதுவுமே எல்லாம் கேட்கல. இத்தனைக்கும் என்ன பண்ணேன்னா அவங்க பேச்சு வரல, பயத்துல பேச்சு வரல, ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணல. திடீர்னு அல்லாவே ஞாபகம் போட்டாங்காட்டி அது ஒண்ணு சொல்லி போயிட்டான். சில நேரத்துல ஒரு சில விஷயங்கள் நம்ம டைம் தர்றது கூட ஒரு பெரிய ஒரு இது ஏற்படுது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வியாபாரியை குறித்து சொன்னாங்க. ஒரு வியாபாரி இப்படி இருக்கிறாருப்பா, யாரும் பேர்லாம் சொல்ல. அவர் வந்து இந்த வியாபாரத்துல கடன் கொடுத்து கிரெடிட் கொடுத்து வாங்குற வியாபாரி. தாஜிருன் யுதாயிரும் நாஸ், இன்னைக்கு அதிகபட்சமா நிறைய கிரெடிட் நடக்குது, கடன் கொடுத்து வாங்குற ஒரு வியாபாரி. இந்த வியாபாரம் அன்னைக்கு வந்து கும்பலா தான் வியாபாரம் செய்வாங்க. கும்பலான்னா ஒரு பெரிய வியாபாரி இருப்பாரு, அவர் கூட 10-15 பேர் இருப்பாங்க, ஆட்கள் இருப்பாங்க. ஒட்டகத்தை ஓட்டிட்டே வருவாங்க, சரக்குலாம் இருக்கும், இறக்கி வைப்பாங்க. திருப்பி வசூல் பண்றதுக்கோசரம் அடுத்த தடவை வரும்போது வசூல் பண்ணுவாங்க. ஒரு 2-3 மாசம் வசூலிங்ல போகும். அப்புறம் மறுபடியும் சரக்கு கொடுப்பாங்க, வசூல் பண்ணுவாங்க. இன்னைக்குமே அப்படிதானே இருக்கு, சரக்கு கொடுத்துறது ஒருக்கா, வசூல் பண்ண ஒருக்கா நம்ம போறோம். அது வசூல் பண்ற மாதிரி அவர் போவாரு. அப்படி போகும்போது அந்த வியாபாரி மறுமை நாள்ல இப்படிப்பட்ட வியாபாரம் மறுமை நாள்ல வந்து அவர் வருவாரு. ஆனா அவருக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சு. என்ன செய்வாருன்னா, தன் கூட வர அந்த வேலையாட்கள் அவங்கள கூட்டிட்டு வரும்போது ரொம்ப கஷ்டத்துல உள்ள ஒரு தரல அப்படின்னு சொன்னா சொல்லுவாராம், கடை கடையா தான் வசூல் பண்ணிட்டு போறாரு. இந்த கடையில 10,000 ஒரு கடை பாக்குறாரு, நம்ம சரக்கு தான் இருக்குது, ஆனா கடன் தர மாட்டேங்கன்னா கஷ்டத்துல இருக்கிறான். அப்போ கூட இருக்க இந்த வேலைக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்களாம், தஜாவசுவான்னு, கண்டும் காணாம நவுந்துருங்க, கண்டும் காணாம, இவரு சொத்து தான் அங்க இருக்குது, கண்டும் காணாமல் நகர்ந்துருங்கன்னு சொல்லுவாரு. அதனால அந்த வியாபாரியும் அப்படியே நவுந்துருவாரு, கூட இருந்த அந்த இவங்களும் வேலைக்காரங்களும் கண்டும் காணாம நவுந்துருவாங்க. இதை சொல்லி நபி அவங்க சொன்னாங்க, மறுமை நாள் இவர் வரும்போது அல்லாஹ் சொல்லுவானா, மலக்கள்கிட்ட ஆளை கண்டுக்காதீங்க, அப்படியே சொர்க்கம் போய் விட்டுடுங்கப்பா. லஅல்லல்லாஹு யதஜாவஸு அன்னா ஃபதஜாவஸ அல்லாஹு அன்ஹு,
அல்லாஹும் கண்டு காணாம நடக்கும். வரான் பிடிச்சா பிடிக்கலாம். போலீஸ் சில நேரத்துல வச்சிருக்கிறாரு, ரோட்ல நிப்பாங்க, அவங்க நினைச்சா அந்த வண்டியை பிடிக்கலாம். ஹெல்மெட் போடாம வரான், ட்ரிபிள்ஸ்ல வரான், அல்லது ஒன் வேல வரான். ஆனா பாக்குறான், சரி புள்ள குட்டியா போறான், மழை நேரம் வேற போறான், புரிஞ்சா அவன் பைக்கே பெரிதாபத்துக்குரியதா இருக்கு. 2 லட்சம் ரூபாய் போட்டு எம்டி புடுறா அவனை, அது எம்டி எல்லாம் விடுறதுல பிடிச்சிருது. இது எம்டி இல்ல, தப்பி பட விட்டுறாங்க. நல்ல போலீஸ் பாக்குறாங்க, சரி கண்டும் காணாம அப்படியே ஒதுங்கிக்கிறது, கண்டும் காணாம. அது வந்து போலீஸ் நினைச்சா பிடிக்கலாம், அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, அவங்க சட்டம் படி பார்த்தா நம்ம ஹெல்மெட் போடுறது நாம தான், நாம தப்பு இருந்தாலுமே அந்த போலீஸ் அந்த நேரத்தில் என்ன செய்யறது, அவங்களுக்கு தெரியும். இந்த தலையில யார் இந்த குருவி குடிச்சு அவங்க விடுறதே இல்லை போலீஸ். குருவி கூட வச்சு போற பசங்களை பார்த்தா பிடிச்சிடறாங்க, ஓடி விரட்டியாவது பிடி இல்லையா. கண்டும் காணாம விடுங்கன்னு அல்லாஹ் தஆலா சில வியாபாரிகளை மர்மையான சொல்லுவோம். அவங்களுக்கு என்னன்னா, உலகத்துல அவங்க வசூல் பண்ணும்போது கொஞ்சம் கண்டும் காணாம அட்ஜஸ்ட் பண்ணாங்கன்னு வருது ரிவாயத்து. சரி, ஒரு சந்தர்ப்பத்துல இந்த ஹதீஸை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஹதீஸ்ல நமக்கான நிறைய படிப்பினைகளும் இருக்குது, பாடங்களும் இருக்குது, பெரிய விஷயம் இந்த ஹதீஸ்குள்ள இருக்குது. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, புரியாதவங்க புரியலன்னு சொல்லணும். ஹதீஸ் தர்ஜுமா வச்சாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபி அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி, ஒரு மனிதர் தன்னுடைய துவா என்ன துவா செஞ்சால் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆசைப்படுறாரு. இந்த ஆசை யாருக்கு இல்ல? கேட்டதெல்லாம் கிடைக்கணும். யாருக்கு இல்ல? எனக்கு இல்லையா, உங்களுக்கு இல்லையா? மன் அராத அன் துஸ்தஜாப தஅவத்துஹு, கேட்டதெல்லாம் துவா செஞ்சதெல்லாம் கபூல் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அவருக்கு வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் வந்து இலகுவாகணும், கஷ்டத்துல வெளியே வரணும்னு ஆசைப்படுறாரு. அப்படின்னா அவரு யாருக்காவது கடன் கொடுத்திருந்தா அவர்களுக்கு அவகாசம் கொடுங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப பெரிய வார்த்தை இது. நாம செல்வந்தரா இருந்து நமக்கும் ஏதோ கஷ்டம் வந்துச்சுன்னு வைங்களேன், நாம நம்ம கீழே இருக்கவங்க யாருக்காவது கொஞ்சம் டைம் கொடுத்து சரிப்பா அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய வேலை செய்யும்னா, நம்ம கொடுத்த அந்த அவகாசத்தினால 2 கிஃப்ட் எல்லாம் நமக்கு தர்றான் உலகத்துல. ஒண்ணு, நாம செய்யற துவாவெல்லாம் கபூல் பண்றான். அதே போல நம்முடைய கஷ்டத்தை எல்லாத்துல லேசாக்கிடுறான். அதனாலதான் சொல்லுவாங்க, ஹஜ்ஜு உம்ராவுக்கு நீங்க போறதா இருந்தா அங்க நிறைய செய்யப்படுற துவா தான். உங்கள்கிட்ட இருந்து யாராவது கடன் வாங்கியிருப்பாங்க, நீங்க பெருசா மண்ணி காட்டியும் 10 லட்சம் 20 லட்சத்தை மண்ணி காட்டியும், யாராவது உங்கள்கிட்ட கடன் வாங்கினவங்க ஒரு 5000 10,000 வாங்கணும், அவங்கள மன்னிச்சுட்டு போங்க போகும்போது. சரிப்பா அப்படின்ட்டு போங்க. ஏன்னா இங்க போய் அங்க செய்யற துவா எல்லாம் கபூல் இந்த ஹதீஸ் படி. நீ இங்க புண்ணியம் பண்ணிட்டு நம்ம அங்க போவோம், அல்லாஹ் மன்னிப்பு போய் நிற்கும் போது அல்லாஹ் தஆலா டக்குன்னு மன்னிச்சிடறான் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு ஹதீஸும் சொல்றேன். அது என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதர் கடன் கொடுத்தாரு. கடன் கொடுத்துட்டு என்ன செஞ்சாரு, வாங்குற டேட்டுக்கு போய் கேட்கிறாரு. கேட்கும் போது அவரு இல்லைங்க, முடியலைங்க, சிரமமா இருக்குன்னு அவர் சொல்றாரு. அப்ப இவரு என்ன செய்யறாரு, டைம் தராரு. அதேதான் ரிப்பீட் அதே தான் ஓடிது. டைம் தராரு. டைம் தந்தவருக்கு அல்லாஹ் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அது என்ன கிஃப்ட்னு கேக்குறீங்களா? ரொம்ப ஆச்சரியமான கிஃப்ட் அது. என்ன கிஃப்ட் கொடுக்குறான்னா, இவர் தௌபா செய்வதற்குண்டான அவகாசத்தையும் அல்லாஹ் நீட்டி தருகிறான். ரொம்ப பெரிய வார்த்தை அது. இவரு பாவம் செஞ்சிருப்பார், இவர் வாழ்க்கையிலயும் பாவம் இருக்கு, எல்லார வாழ்க்கையிலுமே சின்ன பெரிய பாவங்கள் இருக்கு, தன்பு பாவங்கள் இருக்கு. ஆனா கடன் கொடுத்துட்டு அவன் தடுமாறும் போது, கஷ்டத்துல இருக்கும் போது தான் இந்த கதை. அவன் கஷ்டத்துல இருக்கும் போது அவனுக்கு ஒரு சலுகை மாதிரி 2 நாள் கழிச்சு கொடு, அடுத்த வாரம் கூட கொடுத்துருப்பான்னு ஒரு அவகாசம் கொடுத்தா, இவன் செஞ்ச பாவம் இருக்கும்ல, அதுக்கு உடனே தௌபா செய்யறதை விட கொஞ்சம் டைம் எல்லாம் எடுத்துக்கிறான். சரிப்பா கொஞ்ச நாள் கழிச்சு கூட நீ தௌபா பண்ணு, நான் எடுத்துக்கிறேன். தப்பு பண்ணிட்டா தௌபா பண்ணணும். ஆனா தப்பு பண்ணி தௌபாவே லேட்டா பண்றதையும் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறான். சரி ஒரு 10 நாள் கழிச்சு தௌபா பண்ணு, ஒரு மாசம் கழிச்சு கூட தௌபா பண்ணு அப்படின்னு தௌபா செய்வதில் அல்லாஹ் தஆலா நேர அவகாசம் நீட்டி தருகிறான். சுருக்கம் என்னன்னா, கடன் கொடுத்துட்டு பணக்காரர்களுக்கான ஆயிடுச்சு. கடன் கொடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி நம்ம அவருக்கு டைம் தர்றதுனால நம்ம துவா கபூல் ஆகுது. நம்ம கஷ்டத்துல இருந்து நமக்கு விடிவு அல்லாஹ் தர்றான். ஒவ்வொரு நாளுக்கும் அந்த கொடுத்ததுக்குண்டான கூலி தரான். மறுமை நாள்ல நிழல் அல்லாஹ் தர்றான். உலகத்துல தௌபாவே எல்லாம் லேட்டா வந்து தௌபா பண்ண எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறான். நீ லேட்டாக கொடுத்தா வாங்கிட்டு இல்ல, நானும் நீ பண்ண தப்புக்கு லேட்டா தௌபா பண்ண நானும் ஏத்துக்கிறேன்ப்பா என்று அல்லாஹ் சொல்கின்றான். விசாரணை இல்லாம சொர்க்கத்துக்கு எல்லாம் அனுப்பி வச்சிடறான்.
இந்த பாக்கியங்கள் எல்லாம் நேரடியா நபிமொழியிலிருந்து வந்தது. இதெல்லாம் எங்க வருதுன்னா இந்த ஆயத்துக்கு கீழே தான் வருது. இப்ப இந்த ஆயத்தை தர்ஜுமா படிக்கிற உங்களுக்கு நல்லா புரியும். கடன் வாங்கியவர் ஏழையாக இருந்தால், கடும் சிரமத்தில் இருந்தால், அவருக்கு ஒரு இலகு பிறக்கும் வரை அவருக்கு அவகாசம் தாருங்கள். இப்ப தர்ஜுமா புரியுதா? புரியுது. அல்லது நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் அதை அவருக்கு சதகாவாகவே செஞ்சிருங்க, தர்மமாக வழங்கி விடுங்கள், அது உங்களுக்கு மிக நல்லதாக இருக்கும். அவ்வளவுதான். இப்ப அடுத்த ஆயத்து என்ன? மேலும் பயந்து கொள்ளுங்கள். இதுதான் இந்த ஆயத்து தான் குர்ஆனுடைய கடைசி இறங்கிய ஆயத்து. தர்ஜுமா மட்டும் படிச்சா முடிஞ்சு. அஞ்சு கொள்ளுங்கள் அந்த நாளை, அந்த ஒரு நாள். எந்த நாள் அஞ்சு கொள்ளுங்கள்? துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் தான் நீங்க எல்லாம் திரும்பி வர வேண்டி இருக்குது அந்த நாளை. இந்த ஆயத்தை இன்னொரு கவனிச்சு பாத்தீங்கன்னா, இதுல ரெண்டு பேருக்குமான சப்ஜெக்ட் இருக்கு. அதாவது ஏழைக்குமே சொல்லப்படுது, நீ வாங்கிக்கிட்டே வேணுங்கன்னே ஏழையா இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு கிழிஞ்ச செப்பல் போடுறதும், கிழிஞ்ச பட்டன் அந்து போன ஜுப்பா போட்டு சட்டை போட்டு சுத்துறதும், ஏழாமா நடிச்சு இந்த மாதிரி பண்ணாலும் நீ அங்க மாட்ட போற, பாத்துக்கோ. அதனால நீ ஒழுங்கு கட்டுற வேலையை பாரு அப்படிங்கிற ஆங்கிள்லயும் இந்த ஆயத்து இருக்குது. பணக்காரர்களுக்கான ஆங்கிள் இருக்கு. கொடுத்துட்டு ஓவரா டைட் பண்ணீங்கன்னா அங்க உங்களை நான் டைட் பண்ணிடுறேன் பாத்துங்க. இங்க டைட் பண்ணீங்கன்னா பேனலை வச்சு நாம அங்க டைட் பண்ணிடுவோம். அதனால நீயும் பயந்து கொஞ்சம் அவகாசம் கூட உனக்கு அப்படிங்கிற கோணத்துல பார்த்தா பணக்காரர்களை மிரட்டுற மாதிரி இருக்கு. ஏழைகளை கோணத்துல பார்த்தாலும் மிரட்டுற மாதிரி தான் இருக்கு. குர்ஆனுடைய அது ஒரு சிறப்பு. குர்ஆன் அனைவருக்குமே பொருந்திப்போம். ஒரு வசனம் எல்லாத்துக்கும் பொருந்தும். எனவே அல்லாஹ்வின் பக்கத்தை நீங்க எல்லாம் வர வேண்டி இருக்கு. அதனால அந்த நாளை பயந்துக்குங்க அம்மா அப்படிங்கறது எல்லாமே அடக்கம். எனவே ஒவ்வொரு ஆன்மாவும் அது செய்ததை முழுமையை பெற்றுக் கொள்ளப்படும். வாங்கிட்டு தான் போவோம். ஆமா, ஜெய்சி கர்ணி வைசி பர்னி மாதிரி தான் இது. பகும்லாம் எழுதணும், அங்க அநியாயம் எல்லாம் பண்ண மாட்டோம், செஞ்சதுக்கான கூலி எல்லாம் கரெக்டா கொடுத்துருவோம் அப்படின்னு இந்த ஆயத்து முடிஞ்சிருச்சு. இது அல்ல வட்டியோடு இணைச்சிட்டு கடனை பத்தி பேசிட்டதுனால, கடனுங்கிற ஒரு வந்துட்டதுனால அல்லாஹ் கடனுடைய ஒரு ஆயத்தெல்லாம் சட்டத்தெல்லாம் கொண்டு வருகிறான். இதா ததாயந்தும் பிதைனின், நீங்க யாருக்கா ஒருத்த கடன் கொடுத்தீங்கன்னா அப்ப என்ன செய்யுங்க? ஃபர்ஸ்ட் எழுதிக்குங்க, சாட்சியங்கள் போடுங்க. எப்படி எழுதிக்கணும்? யார சாட்சியா உட்கார வைக்கணும்? எவ்வளவு நாள் டைம் கொடுத்துக்கணும்? சாட்சிகள் ஆண்கள் வைக்கலாமா, சாட்சியில பெண் சாட்சி வைக்கலாமா அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் விவரமா, சின்னவங்க வைக்கலாமா, பெரியவங்களை வச்சு எழுத வைக்கலாமா, எழுதிக்கிறாங்க பத்திரப்பதிவு எழுதுறாங்களா இல்லையா, அவங்கள எப்படி இருக்கணும் அப்படிங்கிற முழு விஷயம், கடனுடைய முழு விஷயம் அடுத்த வாரம் நம்ம பேசலாம். அதுதான் குர்ஆனுடைய முஆமலாத்துடைய ஆயத்து. கொடுக்கல் வாங்கல் பற்றி உண்டான ஆயத்து தான் குர்ஆனுடைய பெரிய ஆயத்து. கொடுக்கல் வாங்கல் தான் என்ன செல்லு சார் ஒரு மனிதன் என்ற அடிப்படையில. ஏன்னா இந்த ஆயத்திலயுமே முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையோ கைதோ இல்லை. ஜக்காத்து பொருந்தாது, ஜக்காத்து பொருந்தாது. காப்பீர்களுக்கு ஜக்காத்து தர முடியாது. கொடுத்துட்டு அந்த நம்ம சொன்ன மாதிரி யுக்தி கொடுத்துட்டு வேற டீ ஒன்று குடிச்சிட்டு வந்து வாங்குறது, அதெல்லாம் செல்லாது. சத்காவா அந்த கொடுத்ததை நியத் பண்ணிட்டு போயிடலாம். மனிதன் அடிப்படையில் அவனுக்கு தர்மம் செஞ்சவங்க அடிப்படையில் வேணா செல்லும். கடனுடைய மசாயில்கள் இன்ஷால்லா அடுத்த வாரம் பேசுவோம். ஒரு விரிவான மசாயில் தான். அடுத்த வாரம் பெரிய ஆயத்து இன்ஷால்லா 2 வாரத்தில் நம்ம முடிச்சிடலாம். அல்லாஹ் தஆலா நமக்கு மறுமை நாளில் மன்னிப்பையும் உலக வாழ்க்கையில் எல்லா பூரண ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் தந்தல்வானாக. வாகிறது அவான் அவல் அல்ஹம்துலில்லாஹ்.